friends. ஒரே நிமிஷம் பாஸ் பண்ண முடியுமா? In today's class, 6th English, we'll be looking yet again to a term 2 portion in Unit 8, a visit to the zoo. ஜூக்கான ஒரு பயணம். அதுல ஆக்டிவிட்டி 2 நிறைய ஆக்டிவிட்டிகள் இருக்கு, நம்ம பார்க்க வேண்டியது யூனிட் 8ல செகண்ட் டேர்ம் சம்பந்தமா. அதுல முதல்ல நம்ம பார்க்க போற ஆக்டிவிட்டி வந்து ஆக்டிவிட்டி 2. ஸோ இதுல வந்து ஒரு கதை. It's going to be a story of a little red hen. We'll see what happens. First, we'll read the story, then I'll share the pictures so that you can relate it. The little red hen. Once there lived a little red hen. She lived with her chickens. ஒரு காலத்துல சிவப்பு வண்ணத்துல ஒரு கோழி இருந்ததாம். தன்னுடைய குஞ்சுகளோட அது சந்தோஷமா இருந்தது. She lived in a farm. ஒரு பண்ணையில வந்து இந்த கோழி வசிச்சுதான். There were also a goose and a duck in the farm. அதே பண்ணையில வந்து டக்கும் இருந்தது, வாத்தும் இருந்தது, கூஸும் இருந்தது. One day she found a grain of wheat. ஒரு நாள் என்ன பண்றான்னா, இந்த கோழிக்கு வந்து இந்த கோதுமை தென்படுறது. She found a grain of wheat. I'm going to plant the wheat. நான் வந்து இந்த கோதுமைய வந்து நட போறேன். யார் எனக்கு உதவி செய்ய போறா? Who will help me? She asked. No, not I. I'm busy, said the goose. இல்ல நான் கிடையாதுப்பா, நான் வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னால முடியாது. இல்ல என்னாலையும் முடியாது அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டான். Not I, I'm busy. I will plant then, said the little red hen, and she planted the grain of wheat. அப்படின்னா நானே அந்த கோதுமைய நட்டுடுறேன். Then she herself planted the grain of wheat. அந்த கோழி, அந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அந்த ரெட் ஹென் தானாகவே இந்த கோதுமை வந்து வயல நடுறதுதான். She watered it and grew it well. Later she got a good harvest of wheat. தினைக்கும் அதுக்கு தண்ணி ஊத்துமா இந்த கோழி. நாளடைவுல அது நல்ல செழிப்பா நல்லா வளர்ந்தது. நிறைய கோதுமை தானியங்கள் வந்து கிடைக்கிறது, விளையிறது. I'm taking the wheat to the mill. நான் வந்து இந்த ஆலைக்கு வந்து நான் எடுத்துன்னு போறேன். I'm taking the wheat to the mill. Who will help me? இப்ப யாரு உதவி செய்ய போறா அப்படின்னு மறுபடியும் உதவி கேட்கறது. She's asking the form of a help. Not I, I'm busy. இல்ல நான் கிடையாது, வழக்கம் போல நான் பிஸியா தான் இருக்கேன். நானும் கிடையாது, நானும் பிஸியா இருக்கேன் அப்படின்னு ரெண்டும் மாத்தி மாத்தி சொல்லிட்டுதான். யாரும் டக்கும் சொல்லித்தான், கூஸும் சொல்லித்தான். I will take it myself then. Not I, I'm busy, said the duck. I will take it myself then, said the little red hen, and she took the wheat to the mill. அப்படின்னா நானே ஆலைக்கு போய் நானே அந்த கோதுமையை வந்து மாவா அழைச்சின்னு வந்துடுறேன், நானே பண்ணிடுறேன். Then she brought back the flour. இந்த கோதுமைய வந்து மாவாக்கிட்டு கொண்டு வந்துதான். I am going to make some bread. Who will help me? நான் வந்து இந்த தயாரிச்ச கோதுமை மாவை வச்சு பிரெட் தயாரிக்க போறேன். யார் எனக்கு உதவி செய்ய போறா? இல்ல நான் கிடையாதுப்பா அப்படின்னு கூஸ் மறுபடியும் சொல்லிட்டு, நானும் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் இந்த வாத்தும் பதில் சொல்லித்தான். I will make it myself then, said the little red hen. வழக்கம் போலவே இந்த சிவப்பு வண்ணத்துல இருக்க கோழி நானே அப்படின்னா பண்ணிடுறேன், அப்படின்னா நானே பிரெட்டை தயாரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுதான். So she baked the bread. It was sweet smelling. ரொம்ப நல்ல மனமா இருந்தது அந்த பிரெட்டை தயாரிக்கிறது. I'm going to eat the bread. நான் தான் அந்த பிரெட்டை சாப்பிட போறேன். யார் எனக்கு உதவி செய்ய போறா அந்த பிரெட்டை நான் சாப்பிடறதுக்கு அப்படின்னு கேட்டுதான்.
நான் பண்றேன், இல்ல நான் பண்றேன் அப்படின்னு கூஸும் டக்கும் மாத்தி மாத்தி சொல்லிட்டுதான். இப்போ வரைக்கும் உதவி யார் எனக்கு செய்ய போறா, யார் வந்து இந்த கோதுமை செடியை நடுறதுக்கு உதவி செய்ய போறான்னு கேட்டபோது, இல்ல என்னால முடியாதுன்னு கூஸும், என்னால முடியாது நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு டக் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் யார் வந்து இந்த விளைஞ்ச கோதுமைகளை வந்து மாவாக்குறதுக்கு என்னோட மில்லுக்கு வர போறீங்கன்னு கேட்டபோது, இல்ல நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு கூஸும், இல்ல நானும் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு டக்கும் பதில் சொல்லிட்டான். சரி இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாவை வச்சு இந்த கோதுமையா மாவா அரைச்ச மாவுல இருந்து மாவா ஆக்கினதுல இருந்து பிரெட்டை தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. யார் எனக்கு உதவி செய்ய போறா இந்த பிரெட்டை செய்யறதுக்கு அப்படின்னு கேட்ட போதுமே, மறுபடியும் என்னால முடியாது, நான் இல்ல அப்படின்னு பின்வாங்கின்னு எடுத்தான். எந்த ரெண்டு விலங்குகள்? These two, goose and duck. Finally, when she did the bread, கடைசியா பார்த்தோம்னா இந்த லிட்டில் பிரெட் ஹென் பிரெட்டை தயாரிச்சதுக்கு அப்புறம் யார் எனக்கு உதவி செய்ய போறா இந்த பிரெட்டை சாப்பிடறதுக்கு அப்படின்னோடனே, நான் பண்றேன், நானும் பண்றேன் அப்படின்னு ஒண்ணு மாத்தி ஒண்ணு பதில் சொல்லித்தான் கூஸும் டக்கும். So when the little red hen had asked for help, these two didn't turn up. இப்போ வந்து இந்த சிவப்பு வண்ணத்துல இருக்கக்கூடிய இந்த கோழி உதவி கேட்டதோ, அப்ப வந்து இந்த வாத்தும் சரி இந்த கூசும் உதவி செய்யறதுக்கு தயாரா இல்ல. ஆனா நான் சாப்பிட போறேன், யார் எனக்கு உதவி செய்ய போறா அப்படின்னு கேட்டபோது, நான் வரேன்னு முன் வருது. சோ நம்ம எப்போதுமே ஒருத்தர் உதவின்னு கேட்கும் பொழுது நம்ம அதுல பங்கேற்றுக்கணும். அந்த உதவி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கான பலனை என்ஜாய் பண்றதுக்கு மட்டும் நம்ம இருந்தா போதுமா? we shouldn't be like that, இல்லையா? நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மள்ட்ட வந்து உதவின்னு கேட்கும் பொழுது அதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும். உதவின்னு கேட்கும் போது நம்ம செய்யாம அந்த பலனை சுவைக்கிறதுக்காக என்ஜாய் பண்றதுக்காக மட்டும் நம்ம போலாமா? கண்டிப்பா கூடாது. அதனால கடைசியில இந்த சிவப்பு நிறத்துல இந்த கோழி என்ன சொல்லிக்கலாம், இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். So with this story will see it in the form of picture, படத்துல மூலியமா பார்த்து கத்துக்கலாம். The little red hen is the title given to the story. இந்த கோதுமைகளை பார்க்க முடியுது இந்த சிவப்பு நேரத்துல இருக்கக்கூடிய இந்த ஹென் மற்றும் இந்த பிரெட், இதை தயாரிக்கக்கூடிய பிரெட். யார் எனக்கு இந்த கோதுமையை வந்து நடுறதுக்கு உதவி செய்ய போறா அப்படின்னு கேக்குறது. சரி வெயிட் கிரெயின்ஸ், கோதுமைகள். நான்ல அப்படின்னு கோசும், நானும் கிடையாது அப்படின்னு இந்த வார்த்தும் மாத்தி மாத்தி சொல்லிட்டுதான், இல்லையா? யார் இந்த கோதுமையா இருக்கிறத வந்து மில்லுக்கு எடுத்துட்டு போய் மாவா அரைச்சுன்னு வர்றதுக்கு உதவி செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது, இல்ல என்னால முடியாது அப்படின்னு பார்த்தும் வழக்கம் போல என்னால முடியாதுன்னு இந்த கூசும் சொல்லிட்டுதான். கடைசியா இந்த தயாரிச்ச மாவுல நான் பிரெட் பண்ண போறேன் அப்படின்னு கேக்குற பொழுது, யாராவது உதவிக்கு வருவீங்களா அப்படின்னு கேக்குறது இந்த சிவப்பு வண்ணத்துல இருக்கக்கூடிய இந்த கோழி. மறுபடியும் என்னால முடியாதுன்னு ரெண்டுமே சொல்லிடுதான் பதிலா. கடைசியா பிரெட்டா தயாரிச்சதுக்கு அப்புறம் யாரு வர போறா இந்த பிரெட்டை சாப்பிடறதுக்கு, எனக்கு உதவி செய்ய போறா இதை சாப்பிடறதுக்கு? நான் வரேன், நானும் வரேன் அப்படின்னு ரெண்டு மாத்தி மாத்தி சொல்லியிருந்தான். இல்ல நானே பாத்துக்கிறேன். And she did it. நீங்க யாருமே வரமாட்டீங்க இல்லையா, அப்படின்னா நானே சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு கடைசியா அந்த ரெட் லிட்டில் ஹென் அதுவே சாப்பிட்டுடுதான். Because these two were not willing to help. இந்த ரெட் லிட்டில் ஹென், the little red hen was in need. அவசியம்னு இருக்கும் பொழுது இந்த இரண்டு விலங்குகளும் உதவி செய்யறதுக்கு தயாரா இல்ல. சாப்பிடறதுக்கு உதவியா யார் இருக்க போறான்னு கேட்டபோது நான் வரேன்னு இரண்டு விலங்குகளுமே சொல்றது. வேண்டாம் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன், ஐ வில் eat it மை செல்ஃப் அப்படின்னு இந்த கதையானது முடிக்கப்படுது. This line isn't there, but it is the ending of this story. Read the story
and answer the questions. இந்த கதையை பார்த்தோம், படம் ரீதியாவும் பார்த்து புரிஞ்சுட்டு இருக்கோம். How many birds are there in the story? இந்த கதையில வந்து எத்தனை பறவைகள் இருக்கிறது? First answer is 3. There were 3 birds in the story. 3 is the answer. Can find hen, goose and duck. எப்படி மேம் 3 அப்படின்னா அதுக்கான பதில் தான் அது. அடுத்த கேள்வி, where did they live? எங்க வசிச்சாங்க? They lived in a farm. I write in the form of sentence itself. வாக்கிய வடிவத்திலே நான் எழுதிடுறேன். There were 3 birds. 3 பறவைகள் இருந்தன. மூணாவது கேள்வி, what did the little red hen do with a grain of wheat? Write them in the order. வரிசைப்படுத்தி எழுதணும். I'll share the screen. எந்த கேள்விகளுக்கு எதை பார்க்கணும் பதிலாங்கிறதுக்கான ஸ்கிரீன் ஷேரிங் பண்றேன். அதுக்கப்புறம் நான் பதிலையும் எழுதி காட்டுவேன். முதல் 2 கேள்விக்கான பதில் தான் இப்ப நம்ம எழுதியிருக்கோம். How many birds are there in the story? Where did they live? What did the little red hen do with the grains of wheat? என்ன பண்றது? வரிசைப்படுத்தி எழுதணும். இந்த கதைப்படி நம்ம வரிசையா எழுதணும். Water the grain of wheat, took the wheat to the mill, harvested the wheat, planted the grain of wheat, made bread. கடைசியா தானே பிரெட் தயாரிச்சது. That will definitely be the last sentence. Planted the grain of wheat. அதுதான் முதல் சென்டென்ஸ். அந்த கோதுமையை வந்து இந்த கோதுமை தானியத்தை வந்து பூமியில நடுறது. ஃபர்ஸ்ட் இட் பிளான்டட் தி கிரெயின் ஆஃப் வீட். செகண்ட் ஒன், இரண்டாவது, வாட்டர் த கிரெயின் ஆஃப் வீட். நம்ம ஒரு செடி வளர்க்குற மாதிரி தான். முதல்ல வந்து ஒரு விதையை நடுவோம், அப்புறம் தினைக்கும் தண்ணி ஊற்றுவோம், அப்புறம் இந்த விளைஞ்ச அந்த பூத்த பூவை நம்ம எடுப்போம், மறுபடியும் அதுக்கு வந்து போதுமான நீரை ஊற்றி மறுபடியும் வளர்ப்போம் இல்லையா? இட்ஸ் a ரிப்பீட்டட் ப்ராசஸ். ஆனா இங்க என்ன ஆகுது? கோதுமையை நடுறது, தண்ணி ஊத்துது, நாளடைவுல நிறைய விளையுறது. இந்த விளைஞ்ச கோதுமைகளை வந்து மாவா மாத்துறது, மாவை வந்து பிரெட்டா தயாரிக்கிறது, மாவுல இருந்து பிரெட்டை தயாரிக்கிறது. இந்த லிட்டில் பிரெட் ஹென். First it planted, next it watered the grain of wheat. Third sentence should be harvested the wheat. நிறைய நெல் செடிகளா வளர்ந்து harvested the wheat. Next it took the wheat to the mill. விளைஞ்ச கோதுமைய வந்து மாவா மாத்தின்னு வரதுக்காக மில்லுக்கு.
இந்த மில்லோட படத்தை கூட நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஷோ பிக்சர்ஸ் வேர் இட் டேக்ஸ் இட் டு தி மில். See, first it planted, முதல்ல இதை நட்டுதான், அதுக்கப்புறம் அது விளைஞ்சுது, பிறகு அதை மில்லுக்கு எடுத்துன்னு போறது, மாவா ஆக்குறது, கடைசியா பிரெட்டா மாத்திது. இதுதான் சீக்வன்ஸ் இந்த கதைப்படி. சென்டென்ஸ் should be made bread. கடைசியா பிரெட் தயாரிக்கிறது. I'll wait for 1 more minute. இந்த அனாட்டிடேங்கிற ஃபேமிலியை சார்ந்த விலங்குகள் தான் இந்த வாத்துகளும் கூசும். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா சிறு வித்தியாசம் தான். இந்த எத்தனை எலும்புகள் இருக்கோ அதை பொறுத்து அது வந்து வாத்தா இல்ல கூசா, டக்கா அல்லது கூசாங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. If it is within 16 or fewer bones than it is categorized as duck. அதை வாத்துன்னு சொல்றோம். 17ல இருந்து 24 கழுத்து எலும்புகள் இருந்ததுன்னா அதை கூஸ் அப்படின்னு சொல்றோம். So that is how it is categorized. Okay, we'll move on to next question. What did the goose and duck wanted to do? Finally, the duck and the goose wanted to eat the bread. கடைசியா இந்த பிரெட் சாப்பிடணும் தான் விருப்பப்பட்டது. The duck and the goose wanted to eat the bread.
One more question is there. Sorry, there are two more. What did the goose and the duck want to do? The duck and the goose wanted to eat the bread. What did you learn from this story? இந்த கதையில இருந்து நீங்க என்ன கத்துனீங்க? சரியான பதில தேர்ந்தெடுக்கணும். சோம்பேறியா இருக்கணுங்கிறத கத்துனீங்களா? இந்த டக்க போலையும் பூச போலையும் உதவி செய்யாம, இல்லாட்டி உங்களை பத்தியே சிந்திக்கணும், மத்தவங்கள பத்தி சிந்திக்க கூடாது, இந்த எண்ணம் வருதா இந்த கதையை கேட்ட அப்புறம்? சேர்ந்து வேலை செய்யறதுனால என்ன நன்மை அப்படிங்கிற பாடம் கத்துனீங்களா? டெஃபினெட்லி இட் ஷுட் பி தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நம்ம சுயநலத்தை மட்டுமே நம்ம சிந்திக்கிற மாதிரி இருக்கலாமா? இல்ல சோம்பேறித்தனமா தான் இருக்க முடியுமா? We shouldn't be as given in option number 2 and 3. The important lesson that we learn from the story is first option. முதல் பதில் தான் சரியான பதில். கூடுதலா ஒருத்தரோட சேர்ந்து கூடி சேர்ந்து உதவணும். ஒருத்தருக்கு கஷ்டம், ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுறதுன்னா நம்ம அந்த இடத்துல முதலாளா இருக்கணும் இல்லையா? முன்னா வேலை பார்க்கணும். Which of these endings do you like the most? No, you won't, said the red hen and called her chicks. இல்ல நீங்கெல்லாம் சாப்பிட முடியாது, நான் என்னுடைய குழந்தைகளுக்கே நான் கொடுத்துட்றேன், என்னுடைய கோழி குஞ்சுகளுக்கே நான் கொடுத்துட்றேன். You didn't help me, but you both can share the bread, said the red hen. இல்ல பரவாயில்ல, நீங்க எனக்கு உதவி செய்யல, ஆனாலும் பரவாயில்ல, அதனால என்ன, நீங்க என்னோட இந்த பிரெட்டை பகிர்ந்துக்கோங்க. அப்படி சொன்னா உங்களுக்கு அந்த பதில் பிடிச்சிருந்துருக்குமா? ஐ ஹாவ் சம் மோர் வீட், என்கிட்ட இன்னும் கொஞ்சம் கோதுமைகள்லாம் இருக்கு, வேணா நீங்க எடுத்துன்னு போய் உங்களுக்கான பிரெட்டை நீங்களே தயாரிச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற பதில் சொல்லியிருந்தா பிடிச்சிருக்குமா? ஏன்னா உதவின்னு கேட்ட போது இது ரெண்டும் வரலையா? இதுக்கு எப்படி பதில் சொல்லி இருந்திருக்கோம்? சிவப்பு நிறத்துல இருந்த கோழி கண்டிப்பா ஐ வுட் ப்ரிஃபர் த தேர்ட் ஒன். என்கிட்ட இன்னும் கொஞ்சம் கோதுமை இருக்கு, வேணா நீங்க எடுத்துன்னு போய் பிரெட் தயாரிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். So I would definitely choose the third option. You are a too good person. ரொம்பவே நல்லவங்களா இருக்கீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம். நீங்க எனக்கு உதவி செய்யல, ஆனாலும் பரவாயில்ல, கேக்குறீங்க, என்னோடய பிரெட்டை பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்றவங்களா கூட நீங்க இருக்கலாம். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு பர்சன். ஒருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மாறுபடும். We'll move on to next activity. அடுத்த activity போலாம். So I hope you had enjoyed this little story of the little red chick hen. Story of the little red hen. So we have to do this activity 4. கேனும் காண்டும் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தி வாக்கியங்களை எழுத வேண்டும். கேன் என்றால் என்ன? இந்த கேனும் கெனாட்டும் என்னக்கூடிய இந்த இரண்டு வார்த்தைகளுமே மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸ்னா என்ன மேம் பண்ணும்? வேர்ப்னா செயலை தெரிவிக்கும், இல்லாட்டி ஒரு நிலைய சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த வினை சொல் அப்படிங்கிறது.
ஆனா இந்த மாடல் வேர்ப் என்ன பண்ணும்னா பேசும் நபருடைய எண்ணத்தை வந்து தெளிவுபடுத்தும், தெரிவிக்கும். மாடல் வேர்ப்ஸ் இண்டிகேட், எதை குறிக்கிறது? இட் இண்டிகேட்ஸ் இன்டென்ஷன், இன்டென்ஷன் ஆஃப் தி ஸ்பீக்கர், பேசக்கூடிய நபரினுடைய எண்ணம். அபிலிட்டியா இருக்கலாம், அதாவது அவரால் முடியும் முடியாது என்பதை தெரிவிப்பதற்கு. நடக்கலாம் நடக்காமல் போகலாம், ப்ராபபிலிட்டி, நடக்கும் நடக்காது, இந்த இரண்டுக்குள் எது வேணாலும் இருக்கலாம், அதனாலதான் அது ப்ராபபிலிட்டி. சான்சஸ், அந்த பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி ரெண்டுல எந்த வார்த்தை சொன்னாலும் ஓகே தான். பெர்மிஷன், அனுமதி கேட்கறது, இது எல்லாத்துக்குமே இந்த மாடல் வேர்ப் பயன்படுத்தும். இதை எக்ஸாம்பிளா சொல்லுங்களேன் மேம், புரியும். கேன் யூ கிவ் மீ, கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ கப் ஆஃப் டீ, தயவு செஞ்சு எனக்கு ஒரு கப் ஆஃப் டீ கொடுக்க முடியுமா, தேநீர் எனக்கு கொடுக்க முடியுமா. இங்க கேன் உபயோகிக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்துல கிவ், இங்க கொடுக்க முடியுமா, இங்க கிவ்ங்கிறது ஆக்ஷன் வேர்ப் ஆயிடுது, செயலை வெளிப்படுத்தக்கூடிய வினை சொல்லாக ஆகிவிடுகிறது. ஆனால் இந்த கேன் என்னக்கூடிய வார்த்தை முடியுமா, உன்னால் கொடுக்க முடியுமா, யூ பிளீஸ் கிவ் மீ அ கப் ஆஃப் டீ, நீ எனக்கு கூட அப்படின்னு ஆயிடும். ஒருவேளை நான் இந்த கேன் சேர்க்கலைனா, கேன்னா உன்னால முடியுமா, இஸ் தேர் அபிலிட்டி, கேன் யூ பெர்ஃபார்ம் திஸ் டாஸ்க், நீ வந்து எனக்கு ஒரு டீ தேநீரை தயாரிச்சு கொடுக்க முடியுமா, கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ கப் ஆஃப் டீ. ஸோ ஹியர் கேன் இஸ் நத்திங் பட் மாடல் வேர்ப். இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி அபிலிட்டி, பிறரால் இந்த செயலானதை செய்ய முடியுமா முடியாதா, ஒரு ரிக்வெஸ்டாக கேட்கப்படுகிறது. தயவு செய்து ஒரு ஒரு கப் தேநீரை தர முடியுமா, கேன் யூ ப்ளீஸ், சாரி ஐ காண்ட், தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னால முடியாது. என்னால முடியாதுங்கிற பொழுது நான் என்ன பதில் சொல்லுவேன், காண்ட். இந்த காண்ட்ங்கிற வார்த்தை எந்த வார்த்தையோட சுருக்கப்பட்ட வார்த்தை, காண்ட். கெனாட், கெனாட்டினுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் காண்ட். அதுக்கு ஆங்கிலத்துல என்ன வார்த்தை பயன்படுத்துறோம், கான்ட்ராக்ட் ஃபார்ம், கான்ட்ராக்டட் ஃபார்ம், சுருக்கப்பட்ட வார்த்தை தான் காண்ட். CAN apostrophe T, என்னால் முடியும், ஐ கேன் ஸ்விம் வெல், ஐ கேன் ரீட் வெல், ஐ கேன் ஸ்டடி வெல், என்னால் நன்றாக படிக்க முடியும், என்னால் நல்ல வேலை செய்ய முடியும், ஐ கேன் ஒர்க் வெல். என்னால் முடியும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த மாடல் வேர்பான கேனை நாம் பயன்படுத்துகிறோம். என்னால் முடியாது என்பதை தெரிவிப்பதற்காக காண்ட், கேனாட்டினுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை அல்லது கான்ட்ராக்டட் ஃபார்ம். ஸோ இந்த இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்தி இடையில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஸ்விம், ரீட், வினை சொற்களை, செயலை வெளிப்படுத்தக்கூடிய வினை சொற்களை சேர்த்து ஒரு அர்த்தமுள்ள வாக்கியமாக நாம் எழுத வேண்டும். சரியா? இந்த வார்த்தைய கொஷினாவும் நம்ம இந்த கேனுங்கிற வார்த்தையும் காண்ட்டுங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். என்னால ஒரு விஷயத்த செய்ய முடியும், ஒரு பதிலா கொடுக்கறதுக்கு கூட நம்ம இங்க உபயோகிக்கலாம். எப்படி அந்த மாதிரி பயன்படுத்த முடியுமா, பண்ண முடியுமே, பார்க்கலாமா? சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் இருக்கு, அதாவது பொருள், நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள் இரண்டுக்குமே யூ தான். தே அவர்கள், மூன்றாவது நபர்கள் ஹி அவன்,
அல்லது she அது. நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், he she it, அவன் அவள் அது. இதை பயன்படுத்தி நாம் வாக்கியங்களை எழுதலாம். ஐ கேன் ஸ்விம், என்னால நீஞ்ச முடியும். நம்மளால நீஞ்ச முடியும். we can swim, உன்னால நீஞ்ச முடியும். you can swim. they can swim, அவர்களால் நீஞ்ச முடியும். அதே போலதான் he she it. இதுவே நெகட்டிவா சொல்லணும்னா முடியாது. ஐ காண்ட் ஸ்விம், we can't swim, you can't swim, they can't swim, he can't, she can't, it can't swim, அதால் நீஞ்ச முடியாது. இதையே கேள்வியா கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஸ்விம், உன்னால நீஞ்ச முடியுமா? கேன் தே ஸ்விம், அவர்களால் நீஞ்ச முடியுமா? காண்ட் ஹீ ஸ்விம், அவனால நீஞ்ச முடியாதா என்ன? காண்ட் ஹீ ஸ்விம். So possible sentences we'll write over here. Activity 4. என்னால் நீஞ்ச முடியும். உன்னால் நீஞ்ச முடியும். உங்களால், இந்த இரண்டுக்குமே யூ என்ற வார்த்தை உபயோகிக்கலாம். The second person, both in singular and plural, it remains the same. அவர்களால் நீஞ்ச முடியுமா? Can they swim? அவளால் நீஞ்ச முடியாதா? Can't she swim? She can't swim. அது பதிலா கொடுக்கலாம். இங்க கேள்வியா கேட்கிற போது கேள்விக்குறி கடைசியா உபயோகிக்கணும். இந்த மாடல் வெர்பே ஆரம்ப வார்த்தையாக கேள்வி வார்த்தையாகவே இங்கு மாறி விடுகிறது. Can't he swim? Can't she swim? Can it swim? அதால் நீஞ்ச முடியுமா? இந்த வார்த்தைக்கான அர்த்தம் எப்படி நம்ம பயன்படுத்துறோங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரிதான் இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்கு, ஆக்டிவிட்டி 5. அதற்கான பதிலையும் நம்ம பார்க்கலாம். மேட்ச் தி சென்டென்சஸ் வித் தி பிக்சர்ஸ். இங்க ரொம்ப சுலபம். படமானது கொடுக்கப்பட்டிருக்கு, வாக்கியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பொருத்தமான படத்தை மட்டும் நம்ம எழுதிட்டா போதும். ரமா கேன் டான்ஸ் வெல். ரமாவால் நன்றாக நடனமாட முடியும். இதுதான் முதலாவது வாக்கியம். ரமா கேன் டான்ஸ் வெல். செகண்ட் சென்டென்ஸ், we can't understand the question. எங்களால கேள்வியை புரிஞ்சுக்கவே முடியலையே. We can't understand the question. This is the second one.
Can dogs swim? Yes, they can. நாய்களால நீஞ்ச முடியுமா? ஆமா, அதால நீஞ்ச முடியும். Second one, third one answer. Every time. Can Sandum drive a car? Yes, he can. சாண்டும்னால் காரை ஓட்ட முடியுமா? ஆம், அவனால் முடியும். கார் ஓட்டுற மாதிரி ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு. The answer for F. Sorry. Fourth sentence should have been this. Fifth sentence. Ramani can run fast. ரமணியானால் நன்றாக, அதாவது வேகமாக ஓட முடியும். It's going to be the fifth sentence. This is the last sentence. என்ன கேள்வி, என்ன சென்டென்ஸ் இங்க சொல்லப்பட்டிருக்கு? The only sentence that is remaining. அதனாலதான் நம்ம இதை செலக்ட் பண்றோமா? Cats can climb trees. பூனையினால் மரத்தை ஏற முடியும். பதிலாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது சம்பந்தமா ஒரு வேர்ட் வால் ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். கேன், கான்ட் பயன்படுத்தி ஒரு சில கேள்விகள். இந்த படத்தை பார்த்து அவனால முடியுமா முடியாதா இந்த பதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? கேன் ஹி ரன்? அவனால ஓட முடியுமா? ஓடுற மாதிரி தான் ஒரு படம் கொடுத்திருக்கு. ஆமா, அவனால ஓட முடியும். எஸ் ஹி கேன். அவனால் ஓட முடியுமா? கேன் ஷி டிரா? அவளால வரைய முடியுமா? ஆமா, அவளால முடியும். எஸ் ஷி கேன். கேன் இட் டிரா? சிங்கத்தினால வரைய முடியுமா? கேன் இட் டிரா? will you say yes it can? no, can't. முடியாது அதால. கேன் they swim? அவர்களால் நீஞ்ச முடியுமா? தண்ணியில நீஞ்சற மாதிரி ஒரு படம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ் they can. கேன் he sing? செய்யக்கூடாதோ அல்லது பாட முடியாதோ என்பதற்காக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கான பதில் நோ he can't. Can it fly? யானைனால பறக்க முடியுமா? முடியாது இல்லையா? can't. So in today's session we saw the act, a visit to the zoo, story of the little red hen, then goose were there, ducks were also present in that story. அதுக்கு சம்பந்தப்பட்ட
கேள்விகளுக்கு பதில பார்த்தோம். அடுத்தபடியா இந்த கேன் மற்றும் கெனாட் இதனுடைய உபயோகங்கள் எப்படிலாம் ஒரு கேள்வி வாக்கியமாவோ அல்லது பதில் வாக்கியமா எழுதுறோங்கிறதையும் பார்த்துட்டோம். இதோட கிளாஸை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த செஷன்ல நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.